ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு. சடனாக வந்து பீரியட் வந்து ஒன்ஸ் இன் 2 months ஆர் ஒன்ஸ் இன் 3 months ஆர் சில பேர்த்துக்கு ஒன்ஸ் இன் 6 months இந்த மாதிரி தான் பீரியட் வரும். அந்த ப்ளீடிங் வரப்போ த ப்ளீடிங் இஸ் எராட்டிக். ஒரு ஹாட் சென்சேஷன் ஜஸ்ட் கம்ஸ் டு ஹர் ஃபேஸ் அண்ட் அப்படியே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சு படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும், ஆன்சைட்டியோட இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாட் ஃப்ளாஷஸ். பெரிமெனபாஸ் பீரியடை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணுமா? ஷுட் வி கோ டு அ டாக்டர்? நம்ம எந்த நேரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போகணும்? ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறது தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா கண்டிப்பாக தேர் ஆர் லாட் ஆஃப். ரிப்பீட்டடாக எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, என்னால் நைட்டு சரியாக தூங்க முடியல, ஆர் முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், இப்போ ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கேன். டாக்டர் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ராமச்சந்திரன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெரிமெனபாஸ். பெரிமெனபாஸ்ங்கிறது இட் இஸ் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ். ட்ரான்சிஷன் ஃபேஸ்னால் ஒரு ரெகுலராக ஒரு லேடிக்கு பீரியட் வந்துட்டுருக்கு, திடீர்னு அவங்களுக்கு பீரியட் வந்து இர்ரெகுலர் ஆகுது அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஸ்டாப். அந்த பீரியட் ஒரு 1 year, ஒரு 50-51 years ஆயிடுச்சு, ஒரு 1 year பீரியட் வரலைன்னா நம்ம வந்து அதை வி கால் இட் அஸ் மெனபாஸ். ஸோ இந்த மெனபாஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் பெரிமெனபாஸ். இந்த பெரிமெனபாஸ் கேன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 8 to 10 years. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் 4 to 5 years. இந்த பெரிமெனபாஸ் ஃபேஸில் என்னெல்லாம் சைன்ஸ் இருக்கும் ஆர் வாட் ஆர் த சிம்டம்ஸ் தட் த லேடி இஸ் இன் பெரிமெனபாசல் பீரியட்? ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து இர்ரெகுலர் பீரியட். அதாவது உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு, சடனாக வந்து பீரியட் வந்து ஒன்ஸ் இன் 2 months ஆர் ஒன்ஸ் இன் 3 months ஆர் சில பேர்த்துக்கு ஒன்ஸ் இன் 6 months இந்த மாதிரி தான் பீரியட் வரும். அந்த ப்ளீடிங் வரப்போ த ப்ளீடிங் இஸ் எராட்டிக். எராட்டிக்னா ஒரு 10 days, 12 days, 15 days ப்ளீடிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த பெரிமெனபாசல் பீரியடில். இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற அடுத்த ஃபீமேல் ஹார்மோன் இஸ் த்ரோன் ஆஃப் பேலன்ஸ். அதாவது அது வந்து எப்படி சுரக்குது, எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது வந்து த பேலன்ஸ் இஸ் லாஸ்ட். இதனால த ப்ளீடிங் பிகம்ஸ் வெரி இராட்டிக். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அண்ட் த சிம்டம் இஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அடுத்த சிம்டம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மூட் ஸ்விங்ஸ் ஆர் ஹாட் ஃப்ளாஷஸ் இதெல்லாம் வரும். ஹாட் ஃப்ளாஷஸ்னால் ஒரு ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு ஃபார் அ மினிட் ஒரு ஹாட் சென்சேஷன் ஜஸ்ட் கம்ஸ் டு ஹர் ஃபேஸ் அண்ட் அப்படியே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சு படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும், ஆன்சைட்டியோட இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாட் ஃப்ளாஷஸ். ஆஃப்டர் அபவுட் 30 seconds to 1 to 5 minutes இது தானாகவே அதுவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இட்ஸ் அ நெக்ஸ்ட் சைன் ஆஃப் பெரிமெனபாஸ். இப்போ இந்த ஃபேஸ் வந்து கேன் லாஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் ஃபேஸ் கேன் லாஸ்ட் ஃபார் அபவுட் 4 to as long as 10 years. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பொறுத்தது. இப்போ இதே பெரிமெனபாஸ் ஆர் மெனபாஸ்ங்கிறது ஒரு 40 yearsக்குள்ளே வந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் primary ovarian insufficiency or premature menopause. இந்த டயத்தில் வரக்கூடாது, but it is come before that due to there are many reasons for primary ovarian insufficiency or premature menopause. இப்போ இந்த பெரிமெனபாஸ் பீரியடை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணுமா? ஷுட் வி கோ டு அ டாக்டர்? நம்ம எந்த நேரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போகணும்? உங்கள் லைஃப்பை ஒரு உங்கள் ரொட்டீனை இது பாதிக்காத வரைக்கும் யூ கேன் கேரி ஆன். இந்த மூட் ஸ்விங்ஸோ ஆர் உங்கள் செக்ஷுவல் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்லாட்டி உங்களால் ரொம்ப இரிட்டபிளாக இருக்கீங்க, ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகுது, தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு விசிட் யுவர் கைனகாலஜிஸ்ட். அடுத்த சிம்டம் நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ளீடிங் இருக்குது, இராட்டிக்காக இருக்குது ப்ளீடிங், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னா யூ கேன் go and meet your doctor. அப்போ தே வில் பி ஏபிள் டு கைட் யூ. ஏதாவது சிங்கிள் டெஸ்ட் இருக்கா பெரிமெனபாசல் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு? இருக்குது, பட் வி ஆஃபன் டு நாட் டூ இட். இட் இஸ் கால்ட் அஸ் FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது வந்து ஒரு பிளட் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதோட வேல்யூ. யூஸ்வலாக ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது ஒரு 25 to 45 yearsக்குள்ள இதோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆஸ் அந்த பெரிமெனபாஸ் பீரியட் வர வர இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஷீ இஸ் கோயிங் இன் டு மெனபாஸ், அதனால தான் இவங்களுக்கு பீரியட் இப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக we will be able to pinpoint. எதனால் இந்த பெரிமெனபாஸ் பீரியட் வருது? ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து திடீர்னு ஃபால் ஆக ஆரம்பிக்குது. தேர் வில் பி அ ஷார்ப் ஃபால். இது வந்து படிப்படியாக குறையுங்கிறது கரெக்டு, பட் அந்த குறையும் போது த ஃபால் இஸ் வெரி ஸ்டீப். அந்த ஷார்ப்பாக ஃபால் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். இப்போது ஷுட் வி ட்ரீட் பெரிமெனபாஸ்? இந்த பீரியடை வந்து ட்ரீட் பண்ணணுமா? ப்ளீடிங் ஓவராக இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக
we have to give them medications to control the bleeding. சில பேருக்கு வந்து எவ்வளோ ப்ளீட் ஆகும்னா அவங்களுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர் அனீமியாக்குள்ளே போவாங்க, பிளட் வேற ஏற்ற வேண்டி வரும், அந்த அளவுக்கு கூட ப்ளீடிங் ஆகலாம். சில பெண்களுக்கு வந்து பெரிமெனபாஸில் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு ஆர் யூட்ரஸில் வேறு ஏதாவது கட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வந்து இன்னும் எக்ஸசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். Another possibility of treatment is you can give them estrogen supplements. அதாவது ஈஸ்ட்ரோஜன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இந்த ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் வந்து அந்த பெரிமெனபாஸ் அந்த 45 ஆரம்பிக்கும் போது யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ். மேக்ஸிமம் ஃபார் அபவுட் 5 to 6 years இந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது வெஜைனாவெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் ப்ராப்ளம் உங்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் லாஸ் ஆஃப் லிபிடோ, பெனட்ரேஷன் டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த estrogen tablets is very very useful. Estrogen tabletsனால சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறது தான் இந்த estrogen tablets. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா கண்டிப்பாக there are a lot of side effects that has been reported. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா breast pain வரலாம், or it is associated with cancer of the uterus. நம்ம estrogen ஹார்மோன் ஒருத்தர் கொடுக்குறோம், ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உடம்புல தெரியும். breast கேன்சரோட அசோசியேட்டடாக இருக்குது, யூட்ரஸில் வர கேன்சரோட அசோசியேட்டடாக இருக்குது, ஆர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுக்க முடியும். யூட்ரஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் சப்ளிமெண்ட்ஸ் we have to give it along with progesterone. அதாவது 2 ஃபீமேல் ஹார்மோனுமே நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதுதான் அபவுட் ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ். சில பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா இந்த பெரிமெனபாஸில் எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட வரதில்லை. அந்த 1 year பீரியட் வராமல் இருந்துட்டு திடீர்னு வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் we see lot of patients coming to the clinic. பெரிமெனபாஸில் வரவங்க வந்து வேறு என்னெல்லாம் சிம்டமோட வருவாங்கன்னா, டாக்டர் வெஜைனா ரொம்ப ட்ரை ஆகுது, என்னால் ரிப்பீட்டடாக எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, என்னால் நைட்டு சரியாக தூங்க முடியல, ஆர் முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், இப்போ ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கேன், என்னால் நார்மலாக நான் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியல, ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகிடுறேன், திடீர்னு வேர்க்குது, ஸோ எனக்கு அண்ட் யூரின் என்னால் ஹோல்டு பண்ண முடியல, ரிப்பீட்டடாக எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷனும் வருது, ப்ளஸ் கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி யூரின் போகணும் போலவே இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்காக தான் அவங்க வராங்க. இதெல்லாம் நம்ம எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதாவது உங்கள் உடம்பை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டாக வச்சுக்க பாருங்கள். மேக் யுவர் லைஃப் ஸ்டைல் வெரி குட். கெட் குட் அண்ட் அடிக்வெட் ஸ்லீப். இந்த அடிக்வெட் ஸ்லீப்புங்கிறது வந்து about 6 to 8 hours. இந்த ஸ்லீப் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாள் 12 மணிக்கு தூங்கிட்டு, இன்னொரு நாள் நைட்டு 9 o'clock, இன்னொரு நாள் 2 மணி. டு நாட் ஹாவ் அ ஸ்லீப் சைக்கிள் லைக் திஸ். ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள். நீங்கள் ஒழுங்காக நைட்டு தூங்குனீங்கனாலே உங்கள் உடம்பெல்லாம் இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ரிஃப்ரெஷ்ட் அகெயின் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அடுத்தது அடிக்வெட் பேலன்ஸ்டு டயட். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் இன்டேக் இது எல்லாமே அடிக்வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ருட்டீனாக ஏதாவது ஒரு வாக்கிங் ஆர் யோகா ஆர் எனி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க அண்ட் மேக் இட் அ ருட்டீன். வாரத்தில் 5 நாள் ஆர் 5 to 6 days யூ வில் பி டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. என்ன வேணால் வேலை வரட்டும், பட் இதை மாத்திரம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா, டோன்ட் ஃபீல் பேட் டு டாக் டு சம்படி. இது வந்து இட் இஸ் நாட் தட் ஒன்லி யூ ஆர் அண்டர்கோயிங் திஸ். பெண்ணாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஃபேஸ் கண்டிப்பாக லைஃப்பில் வரும். ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள் அலாங் வித் யூ ஹூ ஆர் கோயிங் த்ரூ திஸ். அதனால் அந்த மாதிரி ஏதாவது சோஷியல் குரூப்ஸ் பார்க்கலாம், ஆர் யூ கேன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் வில் பி அப்ரோச்சபிள். நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு போய் பேசலாம், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு. அண்ட் திஸ் கேன் டெஃபினெட்லி பி ட்ரீட்டட். எல்லாத்துக்குமே டேப்லெட்ஸ் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம குறையும் போது நம்ம இன்னொன்று எது ரொம்ப வரிடாக இருக்கும், உங்கள் கால்சியம் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும், போன் வந்து வீக்காக ஆரம்பிக்கும், போன் தின் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெனபாஸ் ஆன பெண்களுக்கு ஃப்ராக்சர் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு இந்த மாதிரி டயத்தில் அந்த 45க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அது இவ்வளோ நாள் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு, ஃப்ராக்சர்லேருந்து, ஹார்ட் அட்டாக்ஸ்லேருந்து, கொலஸ்ட்ரால்லேருந்து. பட் இனிமேல் அந்த ஹார்மோன் குறையிறதுனால இதில் இருக்கிற உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கிடைக்காது. ஸோ மேக் ஷுர் யூ டேக் விட்டமின் டி சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸாவது செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாம் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.